முதல் படம் சரியா போல, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க சினிமால சாப்பாட்டுக்கு கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நீ அலைஞ்ச. மயிலிறகால மனச வருடுற ஒரு இன்ஸ்பிரேஷன்ல சினிமாக்கு நீ வந்த, நீ அது இல்லாத இன்னொரு கதையை இன்னொரு படத்தை பண்ணிடக்கூடாதுங்கிற ரொம்ப ஆழமான ஒரு நோக்கம் என் மனசுக்குள்ள ஏற்பட்டுச்சு. முதல்ல தோல்வியுற்றவனுடைய வாழ்க்கையை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் அந்த வெயிலோட சூடோட அந்த மனத்தோட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சங்கர் சார்ட்ட கதை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. கதை சொல்றோம், ஒருவேளை அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா ஊருக்கு போயிடலாம். நான் வெயில் கதையை அவர் நரேட் பண்றேன். அவர் பிடிச்சிருந்துச்சு, படத்தை நான் பண்ணி முடிச்சேன். அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் கேன்ஸ்ல தமிழ்நாட்டில இருந்து செலக்ட் ஆன முதல் படம். ரொம்ப உள்ள வரப்பே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா ஃபீல் பண்ணேன், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணேன். இவ்வளோ யூத் வாய்ஸ் இதை கேட்குறப்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு. ஒரு பழைய கதை தான், அது எனக்கு நடந்த கதை. அந்த கதையை சொன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்க இன்டர்வியூலாம் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் அந்த கதையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய முதல் படம் சரியா போல, நான் சோர்ந்து போயிருக்கேன். நான் இயக்குனர் சங்கர் அவர்களிடம் வேலை பார்த்தேன். கமர்ஷியல் உலகத்தினுடைய பெரிய ஒரு இயக்குனர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் படம் எடுத்தேன். அந்த படம் கதையா ரொம்ப முக்கியமான படம். ஏதோ ஒரு காரணங்களால அந்த படம் சரியா போல. இப்ப என்னை சுற்றி இருக்கிற மொத்த உலகமும் ஒரு கமர்ஷியல் உலகத்துக்குள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்பதான் தில் தூள் சாமி அது போன்ற படங்கள் வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் நைட்டு எங்க வீட்டுல, ஏன்னா எனக்கு அப்ப 31 இயர்ஸ் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆகல அப்படின்னு ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி இருந்த காலம். அப்ப நான் ஒரு நாள் ராத்திரி உட்கார்ந்து, நீ எதுக்கு சினிமாக்கு வந்த, எதை பார்த்து சினிமாக்கு வந்த, எதுக்காக சினிமாக்கு வந்த அப்படிங்கிற கேள்வியை எனக்குள்ள நானே கேட்டுக்கிட்டேன். எதுக்கு உன்னை மயிலிறகால் வருட வச்சுச்சு, எது விருதுநகரை விட்டு உன்னை ஓட வச்சு சினிமாக்குள்ள கொண்டு நிப்பாட்டுச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க சினிமால சாப்பாட்டுக்கு கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நீ அலைஞ்ச அப்படின்னு நான் யோசிக்கிறப்ப எனக்கு மகேந்திரன் படங்கள், பாலச்சந்தர் அவர்கள் படங்கள், பாரதிராஜா படங்கள், இப்படி ஒரு படம் தான் என்னை இயக்குனர் ஆக்கணும், நல்ல கதையை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துச்சுன்னு ஒரு டைரியில நான் எழுதுறேன். அப்ப கரெக்டா சென்னையில ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஃபெஸ்டிவலுக்கு போற வாய்ப்பு, சூழ்நிலை, பல்வேறு சந்தர்ப்பங்கள் அமையல. அந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியும், 2002-3 காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகம், குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் போய் வருகிற ஒரு இடமாக அது இருக்கு. அப்ப டிவிடி, சிடி அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் இன்னும் முழுமையாக வராத ஒரு காலகட்டம். உலக சினிமாவை தொடர்ந்து நீங்க பார்க்க முடியாத ஒரு காலகட்டம். நான் மெட்ராஸ் வந்தா பென்னர் படமே பார்த்தேன். சோ அப்போ ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அந்த ஃபெஸ்டிவல் முழுக்க அன்னைக்கு 6 படம் இருந்துச்சுன்னா 6 படத்தையும் பார்ப்பேன். நான் 6 படத்தையும் பார்த்து நான் வீட்டுக்கு போய் 6 படத்தினுடைய கதையையும் எழுதுவேன். நோட்ல இன்னைக்கு காலையில் இந்த படம் பார்த்தேன், இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த கதையில எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு எழுதி அந்த ஃபெஸ்டிவல் மொத்தமும் முடிச்சேன். முடிச்ச பிறகு என்னுடைய பார்வை மொத்தமும் மாறிச்சு. மயிலிறகால மனச வருடுற ஒரு இன்ஸ்பிரேஷன்ல சினிமாக்கு நீ வந்த, நீ எக்காரணம் கொண்டும் அது இல்லாத இன்னொரு கதையை இன்னொரு படத்தை பண்ணிடக்கூடாதுங்கிற ரொம்ப ஆழமான ஒரு நோக்கம் என் மனசுக்குள்ள ஏற்பட்டுச்சு. அப்ப எழுதின கதை தான் வெயில். ஆக்சுவலா சோகால் நீங்க இண்டஸ்ட்ரி முழுக்க வெற்றின்னு கதாநாயகன் வருகிற ஒரு உலகத்துக்குள் இருந்து முதல்ல தோல்வியுற்றவனுடைய வாழ்க்கையை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் அந்த வெயிலோட சூடோட அந்த மனத்தோட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பா அப்ப முதல் படம் தோற்ற ஒரு இயக்குனருக்கு எந்த கதவுகளும் எப்போதும் திறந்திருக்காது. சோ இடிச்சு முட்டி ரத்தம் ஒழுக நின்னா கூட அந்த கதவுகள் திறக்காது நண்பர்களே. அப்படி இப்ப நினைச்சப்ப காதல் படம் ரிலீஸ் ஆகி வெற்றி அடைஞ்ச பிறகு கடைசி வாய்ப்பு, நாளை காலையில சங்கர் சார்ட்ட கதை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. கதை சொல்றோம், ஒருவேளை அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா ஊருக்கு போயிடலாம். இதுதான் என்னுடைய கடைசி வாய்ப்பாக இருந்தது. நான் வெயில் கதையை அவர் நரேட் பண்றேன். அவர் பிடிச்சிருந்துச்சு. அவர் கம்பெனில வித்தியாசமான படங்கள் பண்ண விரும்பினாரு. அப்ப அவர் சொன்னாரு, சூர்யா, அர்ஜுன் அப்படி யாரா ஹீரோவா போட்டு. அப்ப நான் சொன்னேன், விருதுநகருடைய திராவிட முகம் பசுபதி மாதிரி ஒருத்தர் வேணும், அவரோட படம் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வெறியோட தான் அந்த படத்தை நான் பண்ணி முடிச்சேன்.
அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் கேன்ஸ்ல தமிழ்நாட்டில இருந்து செலக்ட் ஆன முதல் படம். நம்ப மாட்டீங்க, அந்த படத்துக்கு 26 அவார்டு கிடைச்சிச்சு. ஸ்டேட் அவார்டு, நேஷனல் அவார்டு, எல்லா அவார்டும் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ அவார்டு கிடைச்சோன்னே நான் அதுக்கு தகுதியானவனா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்துச்சு. அப்பதான் மறுபடியும் எனக்கு இந்த வேர்ல்டு சினிமா பார்த்த, ஃபெஸ்டிவல் பார்த்த அனுபவம் தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.